துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்து மதிப்பு எவ்வளவு? ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்து மதிப்பு எவ்வளவு என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை ஏற்கனவே தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்துவிட்டது. இந்த ஒரு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி டி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் சுந்தர் அமரில் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது தூத்துக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த மனித உரிமை ஆணைய சட்டத்தின்படி ஏற்கனவே முடிக்கப்பட்ட ஒரு வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு மனுதாரர் தரப்பில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மனித உரிமை ஆணைய சட்டப்படி அந்த மனித உரிமை ஆணையம் பிறப்பிக்கும் அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும் அந்த வகையில் இந்த ஒரு வழக்கை மீண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கின் வாதங்கள் இன்று தொடர்ச்சியாக நடைபெற்ற போது இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த அந்த காலத்தில் பணியாற்றிய அந்த காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பிறப்பித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் பணியாற்றிய அந்த காவல்துறைய அந்த சொத்து விவரங்களை 2 வாரங்களில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் சிபிஐ நியாயமாக விசாரணை நடத்தவில்லை என்ற ஒரு கண்டனத்தையும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மேலும் எந்த அதிகாரியும் தவறு செய்யவில்லை என எப்படி அறிக்கை தாக்கல் செய்ய முடியும் என்றும் சிபிஐக்கு கேள்வி எழுப்பி இது தொடர்பான முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.